இன்றைக்கி எங்கள் காட்டில் கருளைக்கிழங்கு லெமன் மசீர். முன்னாடி நான் மசீர் ஒன்று போட்டிருக்கேன், புளி விட்டு போட்டிருக்கேன். இது புளியே இல்லாமல் லெமன் மசீர். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. நான் 2-3 தடவை பண்ணி பார்த்துட்டேன், உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு வேணுங்கிற பொருள்னாக்கா கடுகு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம், கருணக்கிழங்கை வேக வச்சு குக்கரில் கூட வைக்கலாம். வேக வச்சு தோல் வச்சு இது மாதிரி மசிச்சு வச்சுக்கலாம். கருணக்கிழங்கு மசிச்சு வச்சு கருணக்கிழங்கு சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு இல்லை, கருணக்கிழங்கு பிட்டிக்கரணன்னு சொல்லுவாள். அந்த கருணக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சள் பொடி, பெருங்காயம், அப்புறம் ஆஸ் யூஷுவல் கடுகு, மிளகா வத்தல். கடுகு, மிளகா வத்தல், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம், கருணக்கிழங்கு மசிது, மஞ்சள் பொடி, பெருங்காயம், அப்புறம் உப்பு. இப்போ பண்ணலாமா? உப்பு எடுத்து வச்சுக்கோ. உப்புன்னு சொல்லிட்டேங்க. மேலே இருக்கு. கடுகு வெடிக்கிறது. இது கருணக்கிழங்கு லெமன் மசிது. நான் முன்னாடி போட்டது இந்த புளி விட்டது. யூஸ்வலாக எல்லோரும் புளி விட்டு தான் பண்ணுவாள். இது ரொம்பவே நல்லா இருக்குது. இது மஞ்சள் பொடி போட்டிருக்கு. கடுகு வெடித்தோடனே மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கேன். அதை வதக்கணும். பெருங்காயம், பெருங்காயம் அது கொஞ்சம் வதங்கட்டும். அது வதங்கிட்டா அதோட மசிச்ச கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன், ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு. ரொம்ப கெட்டியாக இருக்குது, கூட்டு மாதிரி இருக்குது. அதனால கொஞ்சம் தண்ணி விடுறேன். ரொம்ப தண்ணி வேண்டாம், சுமார் ஒரு பெர்சன்ட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக தண்ணி விட்டுருக்கேன். இன்னும் மிளகா வத்தல் போடல. வேணும் கூட இல்லை, இஞ்சி, பச்சை மிளகாயெல்லாம் போட்டிருக்கேன். அது போட்டால் ஒரு வாசனை. மிளகா வத்தல் ஒன்றே எல்லாம் போட்டாச்சு, அவ்வளோதான். ஒரு கொதி வந்தோடனே அணைச்சிட்டு இதில் எலுமிச்சம்பழம், உப்பு போடணும். உப்பு தேவையான அளவு. இந்த கன்சிஸ்டன்சி இந்த இதில் இருக்கணும் இல்லையா? கொஞ்சம் கொதிக்கணும். கொஞ்சம் கொதிக்கணும். இப்போ அணைச்சிடுங்க. நல்லா கொதி வருது இல்லையா எல்லா பக்கமும். இப்போ அணைச்சிடுங்க. ஏன்னா எலுமிச்சம்பழம் பொரியறதுக்கு கொஞ்சம் ஆறணும். ஆறின பிறகு எலுமிச்சம்பழம் பிடிக்கும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி மசியர், ரொம்ப டேஸ்டியும் இருக்குது. அவ்வளோதான் பண்ணி பாருங்கள். இதை அணைச்சிட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சு எலுமிச்சம்பழத்தை பொழிஞ்சிடுங்க, அவ்வளோதான். கருணக்கிழங்கு லெமன் மசியல் பண்ணி பாருங்கள். சாத்துக்கு தொட்டு நல்லா இருக்கும். பசங்க சாப்பிடலாம். ஆமாம், பண்ணி பாருங்கள். சுற்றப்பழம் தொட்டு சாப்பிடலாம். வெரி குட். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.